Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு நம்ம TNPSC Group 2 General Englishல The Comet அப்படின்ற ஒரு poem பத்தி பார்க்க போறோம். It's very simple and easy. So it's written by Norman Littleford. So The Comet by Norman Littleford. So இதுல வந்து poet என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னா about the comet. Cometனா என்ன? அது வந்து ஒரு celestial body. Actually அது வந்து வால் நட்சத்திரத்தை தான் வந்து cometன்னு சொல்றோம். It comes from up above. ஓகே, அது வரும்போது அதோட ட்ரெயிலெலாம் விட்டுட்டு வருது, அதோட ஓன் பாத்தில் வருது, ரொம்ப ஸ்பீடாக வருது. ஸோ அது பார்க்குறது வந்து ஒரு ஸ்பெக்டாக்கிள். வாட் டு மீன் பை ஸ்பெக்டாக்கிள்? ஸ்பெக்டாக்கிள்னால் எல்லாரோட அட்டென்ஷனும் அது வந்து அட்ராக்ட் பண்ணும், அதுதான் வந்து ஸ்பெக்டாக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் வந்து இந்த ஏர்த்தில் இருக்க ஹியூமன் பீங்ஸே ஃபார்ம் ஆனாங்க. ஓகே, அதை பற்றிலாம் இவர் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த போயம். Rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. இதில் பாருங்கள், rampaging அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வர்றது, மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ், அதை தான் வந்து rampaging சொல்கிறோம். ஸோ எது ரொம்ப மேக்கிங் அ லாட் ஆஃப் நாய்ஸ்? இந்த காமெட். rampaging through the heavens. ஸோ அது வந்து ஹெவன்ஸ்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி ஸ்கைலேருந்து தான் வருது, பட் இது ஹெவன்ஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஒரு விஷயத்தை எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர் வந்து என்னது? ஹைப்பர்போலே. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு நடத்திட்டு அண்ட் தென் ஐ வில் கம் டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். பட் அப்பப்போ நான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை சொல்லிடுறேன். நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். ஸோ இப்போ காமெட் இப்படி வருதுன்னா கொஞ்சம் நேரம் ஹால்ட் எடுத்துகிட்டுலாம் வராது. ஸோ நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட், அது வந்துட்டே தான் இருக்கும். எ ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம். ஸோ இந்த காமெட்டை பார்க்கறது வந்து ஒரு ஸ்பெக்டாக்கிள், அதாவது அட்ராக்ட்ஸ் அட்டென்ஷன். அது ஒரு கண்குள்ளா காட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ஸ்பெக்டாக்கிள்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் லைஃப் டைம், காமெட்னா ஃபுல் ஃப்ளைட். ஸோ ஃபுல் ஃப்ளைட்டில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஸ்பெக்டாக்கிள் ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதில் பாருங்கள், இதில் வந்து காமெட்டை வந்து ரெண்டு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல் தட் மைல்ஸ் லாங். ஸோ இப்போ இதுதான் வந்து காமெட்டு. ஸோ திஸ் இஸ் தி ஹெட் அண்ட் திஸ் இஸ் தி டெய்ல். ஓகே, ஸோ இந்த காமெட் வந்து ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா. ஸோ சீட்டா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல். அதோட ஃபாஸ்ட் எது? இந்த காமெட். ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா வித் அ டெய்ல் தட்ஸ் மைல்ஸ் லாங். அதோட டெய்ல் எப்படி இருக்கா? மைல்ஸ் லாங், அவ்வளோ பெருசாக இருக்குது. பிகர் தேன் அ மவுண்டன். ஓகே, மவுண்டனை விட பெருசாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இப்போ இந்த ஸ்டான்ஸாவை அப்படியே கொடுத்துட்டு above lines or from the poem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. the comet அப்படின்னு வேறு எதனா poem, the life. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ this is from the comet. இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் இது வந்து சீட்டாவோட கம்பேர் பண்ணுறாங்க, மவுண்டனோட கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் வித்தவுட் லைக் ஆர் ஆஸ். ஸோ இதில் லைக் ஆஸ் இல்லாமல் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான திங்ஸை வந்து கம்பேர் பண்ணாங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். கரெக்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டஃபர். இங்கே ஹைப்பர்போலே. ஸோ திஸ் ஒன் த்ரூ தி ஹெவன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அது. நெக்ஸ்ட் ஒன், த அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங். அது நான் சொன்ன ஆல்ரெடி, காமெட்டே வந்து ஒரு ஐசி சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது வந்து கிட்ட வர வர, சன் கிட்ட வர வர என்ன ஆகும்னா அதோட ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வேப்பராக ப்ரொடியூஸ் ஆகுது. தான் த அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங் காசிங் வேப்பர் ஃப்ரம் தி ஃபோர்ஸ் அண்ட் லீவ்ஸ் அ ட்ரெயில் பிஹைண்ட் இட். அது வர பாதையை இந்த சைடு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ட்ரெயில் பிஹைண்ட் இட் அது விட்டுட்டு வருது. ஆஸ் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ். ஸோ அதோட கோர்ஸில் அது ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. If one should come too close to earth, if one should come too close to earth, இதில் வந்து ஒன் என்றது என்னன்னா comet. if comet should அப்படின்ற மாதிரி, if one should come too close to earth, the atmosphere will shake. ஓகே, அட்மாஸ்பியரே அப்படியே அதிர்ந்து போயிடும். வித் ஷாக் வேவ்ஸ். ஸோ அட்மாஸ்பியர் அதிர்ந்து போகிறதுனால ஷாக் வேவ்ஸ் வந்து கிரவுண்டில் ஹிட் ஆகும் போது என்ன ஆகும்னா எர்த் குவேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஷாக் வேவ்ஸ் ரீச்சிங் டு தி கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவேக். ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, say the chemicals in the dust they leave behind could have started life on earth which resulted in mankind. ஸோ இப்போது
இந்த காமெட் இப்படி வருதுல்ல, ஸோ அது பின்னாடி வந்து நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அது லே பண்ணிகிட்டே வருது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்னால தான் வந்து இந்த ஏர்த்தே உருவாகியிருக்கு, இங்கே இருக்க ஹியூமன்ஸ்லாம் அதனால தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட் could have started the life on earth which resulted in mankind. I cannot say, இதில் வந்து ஐ யாரு? I refers to the poet Norman Littleford. So I cannot say if this is true. I do not have the right. எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது இது வந்து கரெக்டுன்னு சொல்கிறதுக்கு. பட் ஐ நோ பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ப்பா, இந்த காமெட்டை ஒரு ஃபுல் ஃப்ளைட்டில் பார்க்குறத விட ஒரு பெரிய ஸ்பெக்டாக்கிள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கிள் தேன் அ காமெட் இன் அ ஃபுல் ஃப்ளைட். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஃபுல் போயம் பார்த்தாச்சு. now let's get into the about the author பார்க்கலாம். about the author Norman Littleford in the year 18 May 1889 to 20th May 1947 was an American poet. okay, அவர் எந்த nationality-ன்னு தெரிஞ்சுக்கோங்க, American poet, born in Maryland, USA. Most of his works focused on life and nature. This is very important. So life and nature பற்றி சொல்கிற போயட் யாருன்னா நார்மன் லிட்டில்ஃபோர்ட். இதே நீங்கள் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எதை பற்றி நிறைய எழுதியிருப்பாருன்னா அபவுட் ரூரல் லைஃப். கரெக்ட். ஓகே, இவர் வந்து நார்மன் லிட்டில்ஃபோர்ட் வந்து லைஃப் அண்ட் நேச்சர். His poems are simple but deep in thought and provoke the readers to absorb the ideas beyond than usual. ஓகே, இதில் வந்து நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அவரோட பீரியட், அவர் நேஷ்னாலிட்டி, அப்புறம் அவரோட ஒர்க் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டா இஸ் மோர் தென் இனஃப். குட். நெக்ஸ்ட் க்ளாசரி பார்த்துடலாம். சினோனிம்ஸ். ரேம்பேஜிங். ஃபஸ்ட்டு இந்த போயமோட ஸ்டார்டிங் லைனே ரேம்பேஜிங் தான். ரேம்பேஜிங்னா என்ன அர்த்தம்னா கோயிங் த்ரூ அன் ஏரியா மேக்கிங் எ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜ். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா attracts attention. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். an unusual or unexpected event or situation that attracts attention, interest. cometனா an icy small solar body. an icy small solar body which when passing close to sun warms and begins to release gases that are seen on rare occasions from the earth as a bright line in the sky. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. trail அப்படின்னா a path often made or used for a particular purpose. Quake na a sudden violent movement of the earth's surface, sometimes causing great damage, short form of earthquake. Okay, clear? Okay, now let's see about the figure of speech. The first line la rampaging through the heavens. இதை வந்து நம்ம both hyperbole ன்னு எடுத்துக்கலாம், மெட்டஃபர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைபர்போலேன்றது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, மெட்டஃபர்ன்றது வந்து இங்கே வந்து ஸ்கை இஸ் கம்பேர்ட் டு ஹெவன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். இதே மாதிரி லாஸ்ட் ஸ்டான்ஸாலையும் வரும் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு. அதை வந்து ஏன் ரெண்டு டைம் அவர், ஸோ இதே லைன் வந்து லாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அ காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட். இதே வந்து லாஸ்ட் ஸ்டான்ஸாலையும் ரிப்பீட் ஆகும் காமெட் அண்ட் ஃபுல் ஃப்ளைட்டுன்னு. ஸோ ஏன் போயட் வந்து ரெண்டு டைம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ காமெட் மாதிரி ஒரு ஸ்பெக்டாக்குலான திங் எதுவுமே கிடையாது, அது ஃபுல் ஃப்ளைட்டில் பார்க்குறத எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்ணாங்க ரெண்டு லைன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிஃப்ரைன். ஸோ இந்த லைன், ஸோ லாஸ்ட் ஸ்டான்ஸாலையும் அது வரும், நீங்கள் பாருங்கள் காமெட் அண்ட் ஃபுல் ஃப்ளைட், தட் இஸ் ரெஃப்ரைன். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், இந்த இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபாஸ்டர் தேன் அ சீட்டா, ஃபாஸ்டர் தேன் அ மவுண்டன்ன்றது என்னது, மெட்டஃபர். இந்த ஸ்டான்ஸால பாருங்கள், இந்த ஸ்டான்ஸால வந்து இமேஜ்ரி அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இமேஜ்ரினா வந்து இட் கேன் பி ஃபெல்ட்.
ஓகே இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் வி கேன் ஹியர் திங்ஸ் அந்த மாதிரி விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியும் கேட்க முடியும் அதுதான் வந்து இமேஜரின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அட்மாஸ்பியர் வில் ஷேக் அப்படின்னும் போது வி கேன் ஜஸ்ட் இமேஜின் ரைட் இந்த ஷாக் வேவ் வந்து ரீச்சிங் த கிரவுண்டு காசிங் த எர்த் டு லேண்ட் டு குவேக் அதெல்லாம் வந்து இமேஜரின்னு எழுதிக்கோங்க ஸோ The Comet written by Norman Littleford இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு about the author poem figure of speech glossary ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் TNPSC Group 2 General Englishக்கு if you are interested please do follow our channel thank you for watching see you in another video thank you